ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HTML-ல டேபிள்லாம் என்னது அப்படின்றதான் பார்க்க போறோம். HTML-ல டேபிள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே. An HTML table is a structured way to display data in rows and columns on a web page. இப்போ நம்ம ஏதோ ஒரு டேட்டா என்கிட்ட இருக்கு. அந்த செட் ஆஃப் டேட்டாவை எனக்கு ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்ல நான் காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க கட்டாயமா எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா HTML டேபிள் யூஸ் பண்ணலாம். இந்த HTML டேபிள் வந்து எந்தெந்த சினாரியோல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி காட்டுற இடமா இருக்கலாம், அல்லது நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற இடங்கள்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க டேபிள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா HTML-ல டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. அது யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம், கிரியேட் பண்ணுவோம். ஓகே. இட் அலோஸ் ஃபார் த organization of information in a grid-like format, making it easier to read and understand. ஓகே. அப்போ கிரிட் அப்படின்னா தெரியுமா? பாக்ஸ் பாக்ஸ் எஸ். இப்படி இருக்கும். இந்த மாதிரி கிரிடா இருக்கும். இதுதான் கிரிட்னு சொல்லுவாங்க. அப்போ இதை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். சரி. இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுதான் கிரிட். இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, இது எல்லாத்தையும் இப்படி ஒட்டி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்படி ஒட்டி வச்சிட்டோம்னா மாற்ற முடியுது. ஓகே. இப்படி வச்சிட்டீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா ரோ ஃபார்மேட்ல தானே இருக்கும், காலம் அண்ட் ரோ ஃபார்மேட்ல. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. காலம்ஸ் அண்ட் ரோ ஃபார்மேட்டுக்கு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரிட் மாதிரி ஏதோ ஒரு டேட்டா நீங்க காட்ட போறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட HTML பேஜ்ல அப்படின்றதுதான் கான்செப்ட். சரி. அப்போ நீங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா டேபிள்னு ஒரு டேக் இருக்கு. சரி. This is the main container element for the entire table. All other table related elements are nested inside this tag. சரி. இந்த டேபிள் டேக் எப்படின்னா அது ஒரு கண்டெய்னர் மாதிரி இப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டேபிள்ன்ற டேக்குக்குள்ள இன்னும் ஒரு சில டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதான் நான் சொல்றேன். TR அப்படின்னா டேபிள் ரோ. அப்ப இந்த ஒரு ரோ இருக்குல்ல, இவ்வளவுக்கு ஒரு ரோ இருக்குல்ல, இந்த ரோ இப்படி ஒரு ரோ இருக்குல்ல, இந்த ஒரு ரோ இது எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு TR அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. திஸ் டேக் டிஃபைன்ஸ் டேபிள் ரோ. ஈச் TR எலமெண்ட் கண்டைன்ஸ் ஒன் ஆர் மோர் டேபிள் செல்ஸ். இப்ப டேபிள் செல்ஸ்னா என்னது, இதுக்குள்ள இருக்கிறதா செல்ஸ். இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் செல்ஸ். சரி. அப்போ ஒவ்வொரு டேபிள் ரோக்குள்ளயும் மல்டிபிள் டேபிள் செல்ஸ் இருக்கும். ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட டேபிள் செல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி செல்ஸ் இருக்கும். சரி. அப்புறமா TH. This tag defines a table header cell. Header cell typically contains descriptive labels for the columns or rows and are often rendered in bold by default. அப்ப இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு டேபிள் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹெட்டிங்கா இருக்கும். எஸ், சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் ஏஜ் அப்படின்றது. இது வந்து குவாலிஃபிகேஷன் வச்சுக்கோங்க, கியூ.
அப்போ இதெல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது எல்லாமே இதை வந்து ஹெட்டிங்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறத. அப்போ இந்த ஹெட்டிங் வந்து டிஃபால்ட்டாவே போல்டா தான் இருக்கும். அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஹெச்னு ஒரு டேக் வச்சு நம்ம டிசைன் பண்ணுவோம் டேபிள் ஹெட்டர்ல. அது டிஃபால்ட்டாவே என்னது போல்டா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, அப்புறம் டிடி. டிடினா டேபிள் டேட்டா. அப்போ இது ஒரு ரோ இருக்குன்னா ஒவ்வொரு ரோக்குள்ளயும் ஒவ்வொரு செல் வைக்கிறோமா, இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா எடுத்து வைக்கிறோமா, ஒவ்வொரு பாக்ஸும் டிடி டிடின்னு சொல்லலாம். இது டிடி டிடி. அப்போ ஒவ்வொரு பாக்ஸுமே டிடி தான். டிடி அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இது எல்லாமே டிடின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஒரு ரோ சொல்றேன்ல, இந்த கம்ப்ளீட் ரோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து டிஆர் சொல்லும். டிஆர் டிஆர் இது வந்து டேபிள். இந்த பெரிய பாக்ஸ் வந்து டேபிள் அப்படின்ற டேக் வச்சு டிஃபைன் பண்ணுவோம். இந்த இடத்துல ஹெட்டிங்லாம் யூஸ் பண்றோம்ல, அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஹெச்னு சொல்லலாம். டிஹெச், இந்த இடத்துல டிஹெச். இந்த இடத்துல இது இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் டிஹெச் டேபிள் ஹெட்டிங்னு சொல்லுவோம். இப்போ இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? நான் சொன்னது ஏதாவது புரியாம இருக்குது, ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்ல ப்ரோ புரிஞ்சு. ஓகே, அபிராமி உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல சார், புரிஞ்சுது சார். ம், ஓகே. கேக்குதா சார்? கேக்குதுங்க. ம், ஓகே. சரி, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு HTML பேஜ் என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். சரியா? அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றது அது அடுத்த அடுத்த வேலை. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் நம்ம எடுத்துட்டு வரணும். ஓகே, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எங்க இருக்கு? ஓகே, சரி. இது வந்து நான் நேற்று வந்து டே 5 கிரியேட் பண்ணியிருந்தேன்னா புஷ் பண்ணிட்டீங்க. அபிராமி HTML ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கீங்க. அபிராமி நீங்க எதுவும் புஷ் பண்ணலையா, இல்ல கிட்ஸ்ல உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னு சொன்னீங்க நேற்று, கரெக்டா? ஆமா சார், எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல ஒர்க் இருந்துச்சு, அதனால இன்னைக்கும் பண்ண முடியல. இன்னைக்கு நைட்டு நான் பண்ணி போட்டுருக்கேன் சார். சரி, ஓகே. ஆ ஓகே, ரைட். சரி, அப்போ நான் இதுல என்ன பண்றேன்னா இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். டே 6 அப்படின்ற ஃபோல்டர். ஓகே, டே 6 அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர், அதுதான் HTML அப்படின்ற ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் index.html அப்படின்றது. ஓகே, சரி. நம்ம எப்பவும் போல அந்த HTML 5 வச்சு கிரியேட் பண்ணுவோம். சரி, சும்மா இதுல ரிப்போர்ட்ஸ்னு வச்சுருப்பேன். டைட்டில் வந்து ரிப்போர்ட்ஸ்னு வச்சுருப்பேன். ரைட்டா? சரி, இப்போ டேபிள் பாடி இப்போ நம்ம எப்படி இருக்கு? சரி, ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஓகேயா? இதெல்லாம் இதுக்கு கேப்ஷன் ஒன்று இருக்கு, அதுல வந்துரும் எம்ப்ளாயி டைரக்டரி அப்படின்றது. ஓகே, அப்போ ஒரு டிவ் வச்சுக்க போறேன். அதுல ஒரு H2 வச்சுக்கிறேன். இந்த H2ல கம்பெனி இன்ஃபர்மேஷன் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதை அப்படி வச்சுக்கிறேன். சரியா? இப்போ லைவ் சர்வர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட போறேன். ஓகே, ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். சரி, அப்போ இப்போ அடுத்ததா இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம் அந்த பேஜ் அப்படின்னா, இது நம்மளோட வெப் பேஜ். இதுல இருக்கிற ஒவ்வொரு இதுல இப்போ ஒரு div கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு கண்டெய்னர். கரெக்டா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட், சரி. இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு டேபிளையும் ஒவ்வொரு டிவ்க்குள்ள எடுத்து வைப்போம்.
அதுக்குள்ள ஒரு டேபிள் கிரியேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு வரோம். இதுதான் நம்மளோட கோர் ஐடியா. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ அடுத்த ஒரு div கிரியேட் பண்ணுவோம். சரி, அப்போ டேபிள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஆட்ரிபியூட், சாரி, ஒரு டேக் இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுல கேப்ஷன் ஒன்று இருக்கு. இந்த கேப்ஷன்ல என்ன இருக்கோ எம்ப்ளாயி டைரக்டரி அப்படின்றத எடுத்து போட்டுக்கிறேன். சரி, அப்ப கேப்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு வர்றேன். இங்க ஒண்ணு இருக்கு. சரி, கேப்ஷன்னா என்னது அப்படின்னா இங்க இருக்கு. டிஃபைன் பண்ணிப்போம். provides a short description, descriptive caption or title for the table. அப்ப அந்த டேபிள பத்தின ஏதோ ஒரு கேப்ஷன் அல்லது ஒரு டைட்டில், அவ்வளவுதான். இதுதான் கேப்ஷன் டேக் யூஸ் பண்ணுவோம். சரி, அப்புறம் ஹெட் ஹெட் அப்படின்னா இந்த ஹெட்டிங் பார்ட் இருக்குல்ல, இந்த ஹெட்டிங் பார்ட் இருக்குல்ல, இதை ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஹெட்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். பாடின்றது இதுக்கு கீழே, இந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற ரோஸ் எல்லாம் டிஃபைன் பண்றதுக்கு டேபிள் பாடின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஃபுட் அப்படின்றது இப்போ இங்க இருக்குதா ஏதாச்சும், இந்த இருக்கு பாருங்க, டோட்டல் ப்ராடக்ட்ஸ், டோட்டல் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி. இது வந்து டேபிள் ஃபுட்னு சொல்லுவோம். நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு ஹெட்டரு, பாடி, ஃபூட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போவோமா, ஃப்ளிப்கார்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஃப்ளிப்கார்ட், ஓகே, சரி. இப்போ இது வந்து என்னோட வெப்சைட்டோட ஹெட்டர் பார்ட்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்குல்ல, இந்த மேல ஒன்று அப்படி நிக்குது, அந்த ஒயிட் கலர்ல சர்ச் பார் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ஹெட்டர் பார்ட் என்னோட. இது வந்து என்னோட கண்டெய்னர், மெயின் பார்ட்னு சொல்லுவோம். மெயின் கண்டென்ட்லாம் இந்த சென்டர்ல இருக்கும். இந்த இருக்குதா பிளாக் கலர்ல, இதை வந்து ஃபூட்டர்னு சொல்லுவோம். இதை வந்து ஃபூட்டர்னு சொல்லுவோம். நம்ம நாளைக்கு அது பார்ப்போம். நாளைக்கு அந்த செமண்டிக் HTML பத்தி பார்க்கும்போது, நாளைக்கு இருக்குதா நாளானைக்கு இருக்குதான்னு தெரியல. செமண்டிக் HTML பார்க்கும்போது கட்டாயமா ஃபூட்டரு, ஹெட்டரு, மெயின் அதெல்லாம் பார்ப்போம். அதே போல ஒரு டேபிளுக்கும் ஃபூட்டர்னு ஒண்ணு உண்டு. சரியா, அது இந்த மாதிரி கீழே ஒரு டெக்ஸ்ட், ஒரு டோட்டல் கொடுக்க போறீங்க, அந்த மாதிரி வேல்யூவை லாஸ்டா போட போறீங்கன்னா அந்த ஃபூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஹெட், பாடி, ஏன்னா நீங்க எதுவும் பார்க்கல. நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல இப்ப எதுவும் கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே, No, sir. No question, sir. ஓகே, ஓகே. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேபிளுக்கான ஹெட்டிங் பார்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா, டிபார்ட்மெண்ட் நேம், பொசிஷன் நேம். சரி, அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஒரு லேஅவுட் மாதிரி, ஹெட்டிங் பார்ட்டுக்கான லேஅவுட் மாதிரி. அப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்கே நான் டிஃபைன் பண்றதுக்கு ஹெட்ஸ்ன்னு சொல்லி போடணும். ஏன்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு செல் மாதிரி தானே இருக்கு. ஒவ்வொரு செல் தானே, இந்த கிரீன் கலர்ல இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸ் தானே. அப்ப எனக்கு எத்தனை பாக்ஸ் வேணும்? 1 2 3 4 பாக்ஸ் வேணும். 4 ஹெட்டிங் வேணும். அதனால எனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 4 டிஹெச் யூஸ் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. சரியா, அப்புறமா டிஹெச் நேம்னு ஒண்ணு இருக்கு.
டிஹெச் இமெயில் பொசிஷன் ஒன்று, அதுக்கப்புறம் நான் இமெயிலா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை. டிஹெச் அப்புறம் பொசிஷன். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? எம்ப்ளாயி டைரக்டரி, டிபார்ட்மெண்ட் நேமு, பொசிஷன், இமெயில் இந்த மாதிரி இருக்கு. இருக்கட்டும். திரும்ப ரிமைனிங் கண்டென்ட் நம்ம போட போறோம். ரிமைனிங் கண்டென்ட் என்னது? இங்க இருக்கிற இது. இதுல இன்ஜினியரிங் பதிலா நம்ம வேற கண்டென்ட் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி கிரியேட் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 ரோ இருக்கு. இந்த ஒரு காலம்ல மட்டும் ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்க்க வேண்டாம். நீங்க மற்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்ல, இதுல நம்ம இதை படிச்சிடலாம். ஸோ இது நான் இந்த இடத்துல மொத்தமா கிரியேட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி டேபிள் இல்லாம நான் காட்டுறேன். சரி, ஃபர்ஸ்ட். அடுத்து டேபிள் பாடி. டேபிள் பாடி என்னது அப்படின்னா, இப்போ டிஆர். டிஆர்னா ரோ. இதுவும் ரோ தான். இதுலயும் ஒரு ரோ கொடுக்கணும். நான் கொடுக்காம விட்டதுனாலதான் உங்களுக்கு அந்த ரோ செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகல. சரி, இப்போ பார்ப்போம். டிஆர் டேபிள் ரோ. இப்போ இந்த ரோல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னது அப்படின்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஹெச்ஆர் டேபிள் டேட்டா. கரெக்டா? இதுல ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ரோக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கிறேன்? டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்ஆர்னு கொடுத்துருக்கிறேன். அடுத்து நேம் என்ன அப்படின்னா டிடி. நேம் வந்துட்டு அபிராமி. ஓகே, சரி. பொசிஷன் இந்த ஹெச்ஆர் மேனேஜர்னு கொடுப்போம். ஓகே, டிடி. அப்புறம் இதுல வந்துட்டு gmail.com. இந்த மாதிரி வந்திருக்கு. கரெக்டா? சரி, இப்போ வரவும் ஏன் இந்த லைன்ஸ் வரலன்னு தெரியல. நம்ம அதை செக் பண்ணுவோம். டிஃபால்ட்டா டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். டேபிள் கேப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். கேப்ஷன் எடுத்து விட்டு பார்ப்போம். ஓகே, சரி. நம்ம பார்டர் கொடுக்கணும்ல சார்? இல்லைங்க, பார்டர் கொடுக்கணுமா? ஒரே நிமிஷம் என்னோட செக் பண்ணிக்கிறேன். பார்டர் கொடுக்காமலே வரும். வரேன். இங்க எல்லாத்துக்கும் நான் பார்டர் கொடுத்து வச்சிருக்கிறேன். பார்டர் கொலாப்ஸ் ஒன்று உண்டு. அது சிஎஸ்எஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். என்ன பண்ணலாம்னா இந்த டேபிள் இஸ் மை டேபிள். ஓகே, இந்த இருக்கா? சரி, இந்த பார்டர் கொலாப்ஸ்ன்றதை எடுத்து விட்டோம்னா, சரி, பார்டர் கொலாப்ஸ் பதிலாக சரி, நான் இப்போ என்ன பண்றேன், அந்த பார்டர் கொலாப்ஸை எடுத்து விடுறேன். இப்போ போய் பார்ப்போம். இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு ஒண்ணு தெரியுதா? இந்த பார்டர் எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். இங்க இருக்கிற பார்டர் எல்லாத்தையும் எடுத்து விடுவோம்.
ஆல்மோஸ்ட் இதுக்கு தானே. ஓகே, நான் செப்பரேட்டாக தான் பார்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, ஓகே, இருக்கட்டும். ஓகே, சரி. நம்ம வந்து அந்த பார்டர் கொலாப்ஸ் கொடுத்தோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ அதை ட்ரை பண்ணுவோமா? இந்த இப்போ ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு ரோ ஆட் பண்ணியிருக்கேன், 3 ரோ ஆட் பண்ணுவோம் இதே போல். இப்போ வந்து எனக்கு ஒரு ரோ ஆட் ஆகிருக்கு, கரெக்டாக ஃபர்ஸ்ட் ரோ ஆட் ஆகிருக்கு. இதே போல் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரோ ஆட் பண்ணுவோம். சரி, இதில் ஹெச்ஆருக்கு பதிலாக சப்போர்ட் அப்படின்னு கொடுப்போம். இதில் என்ன பண்ண போகிறேன்னா அபிராமிக்கு பதிலாக தியாகு. ஓகே, தியாகு கொடுத்துட்றேன். இதில் ஸ்மால் டி யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஹெச்ஆர் சப்போர்ட் மேனேஜர். ஓகே, ஸோ இதில் ஸ்மால் டெவலப்பர் கொடுத்துடலாம். இல்லை டெவலப்பிங் டெவலப்பர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. நம்ம இந்த இடத்துல அந்த ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். ஸ்டைல் பார்டர் என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தோம்? பார்டர் கொலாப்ஸ். பார்டர் கொலாப்ஸ் செப்பரேட் இனிஷியல். ஓகே, செப்பரேட் கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் வரலாம். கொலாப்ஸ் கொடுத்தோன்னா இந்த ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இந்த ஸ்டைலை பின்னாடி ஆட் பண்ணிப்போம். இப்போ என்ன நமக்கு ரிமைனிங் இருக்குது அப்படின்னா டேபிள் ஃபூட்டர் இருக்கு, டி ஃபூட் ஒன்று இருக்கு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா டேபிள் ரோ, கரெக்டா? இதில் டிடி கொடுத்து இதில் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னா டோட்டல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ இதே ஸ்டைலை இங்க ரெப்ளிகேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, டேபிள் கொலாப்ஸ் இங்க இருக்கட்டும், வித்து அதே போல தர்றேன். வித்து ஒரு 100%. 100%னா ஃபுல் வித் எடுத்துக்கும். பாத்தீங்களா, ஃபுல் வித் எடுத்துக்குதா? சரி, மற்றதெல்லாம் ஆட் பண்ணும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இங்க தான் நான் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, பார்டர்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இப்போ ஒன்று கொடுப்போம், வந்துருச்சா? இதுதான் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். பார்டர்ன்ற ஆட்ரிபியூட் இருக்கு டேபிளுக்கு. நீங்க அந்த பார்டர்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும். இந்த மாதிரி 2 கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் திக்கா வரும். இப்போ புரியுதா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது? புரியுதுப்பா. ஓகே, சரி. இப்போ நம்ம என்னன்னா இந்த இடத்துல பார்டர் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை.
ரைட்டா? சரி. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துடலாம். அப்போ சென்டர்ல உட்காரும் எல்லா டெக்ஸ்டும். ஓகே. சரி. அப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம ரிமைனிங்கா இருக்கிற டேபிள்ஸையும் கிரியேட் பண்ணிடுவோமா? கிரியேட் பண்ணிட்டு அடுத்து ஓகே. அடுத்து என்னது இருக்கு அப்படின்னா இந்த ஒரு டேபிள் இருக்கு. இதை பண்ணுவோம். சரி. அப்போ இந்த டிவ் ஆல்ரெடி இந்த டேபிளுக்குன்னு ஒரு டிவ் வச்சிருக்கிறேன். என்னது எம்ப்ளாயி டைரக்டரிக்கு ஒரு டிவ் இருக்கு. அப்போ அடுத்த டேபிளுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ண போறேன். இதுல டேபிள் கிரியேட் பண்ண போறேன். கேப்ஷன் ஒன்று வைக்க போறேன். அந்த கேப்ஷன்ல என்ன ப்ராடக்ட் ப்ரைசிங். ஓகே. ப்ராடக்ட் ப்ரைசிங் ஓகே. சரி. இப்போ எனக்கு இங்க ஹெட்டிங்க 2 ஹெட்டிங் இருக்கு. கரெக்டா? சரி. அதை எப்படி பண்றது? அதுதான் பண்ண போறோம். ஓகே. சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்ஷனு இப்போ டேபிள் ஹெட்டிங் கரெக்டா? டேபிள் ஹெட்டு இதுல ஒரு டேபிள் ரோ. இப்போ நான் டேபிள் ஹெட்டிங் ஒவ்வொரு செல்லா ஆட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு செல்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பிரைசிங் பிளான்ஸ் ஸ்டாக். ஓகே. ப்ராடக்ட்ஸ் அடுத்ததா பிரைசிங் பிளான்ஸ் டிஹெச் பிரைசிங் பிளான்ஸ். ஓகே. சரி. அடுத்ததா ஸ்டாக். ஓகே. சரி. இது வேற பண்ணிருக்கோம். அப்போ இன்னொரு ஹெட்டிங் யூஸ் பண்ண போறேன். திரும்ப இன்னொரு ஹெட்டிங் யூஸ் பண்ண போறேன். சரியா? ஓகே. அப்போ இது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கணும். அந்த ஹெட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா வீக்லி சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஓகே. காட் இட். சரி. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் இங்க பாருங்க என்னோட எடுத்துட்டு வர்றேன். அதே போல இருக்கு. கரெக்டா? ப்ராடக்ட்ஸ் பிரைசிங் பிளான்ஸ் ஸ்டாக். ஆனா எனக்கு என்ன வேணும்னா ப்ராடக்ட் பிரைசிங் பிளான்ஸ் ஸ்டாக். இது 3 காலமா இருக்கு. கீழேயும் அப்படிதான். ஒண்ணு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலம்குள்ளேயே 3 காலமா செப்பரேட்டா பிரிச்சுட்டாங்க. புரியுதா? என்ன நடந்திருக்குன்றது இந்த இடத்துல புரியுதா? 3ஆ பிரிச்சிருக்காங்க. கரெக்டா? ஆமா சார். இந்த ரோவை 3ஆ பிரிச்சிருக்காங்க. அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத அதை எப்படி பண்றதுன்றதான் பார்க்க போறோம். இதுல அதுக்கு கால் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அப்ப இதுல 3ன்னு கொடுக்க போறேன். ஏன்னா எனக்கு 3ஆ பிரிக்க போறேன். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேம் தானே ஃபர்ஸ்ட். சரி. அப்ப இந்த டேபிள் ஹெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்கும். ஒண்ணு. ரைட்டா? நேம்னு இருக்கும். அடுத்து இதுக்குள்ள எத்தனை வேணும்? 3 வேணும். 3 காலம் வேணும். ஏன்னா இந்த ஒரு காலமை நான் 3ஆ பிரிச்சுட்டேன். இப்ப இந்த இடத்துல போடும்போது எனக்கு 3 டேபிள் ஹெட்டிங் வந்து செல் வேணும். நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். இந்த ஒண்ணை மட்டும். அப்ப இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பேசிக் ஸ்டாண்டர்டு பிரீமியம் 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? பேசிக்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டாண்டர்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அடுத்ததா டிஹெச் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். இது பிரீமியம். பிரீமியம்னு ஒண்ணு அது இருக்கு. அது உங்களுக்கு ஆரோல சஜஷன் காட்டுதுல சார். அது என்னது? அது இது என்ன வந்து ஆக்சுவலா எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணிருக்கீங்க? எக்ஸ்டென்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து கோபைலட் ஒன்று இருக்குல்ல, கிட்டப்
கிட் லேபோட கோபைலட் ஒன்று இருக்கு. அப்புறம் அந்த விண்ட் சர்ஃப்னு ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னோட லினக்ஸ்ல இல்ல. நேற்று நான் என்னன்னா இந்த லினக்ஸ்ல வரும்போது எனக்கு ரொம்ப நாய்ஸா இருக்கு. நேற்று வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களால அதை வாய்ஸ் எனக்கு வந்து என்னோட வாய்ஸ் வந்து கிளியராகவே இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப இதுலயே வந்துட்டேன். ஓகே சார். ஆஹ் அதனாலதான் ஆனா ஓரளவு பாத்துக்கலாம்ல சார்? ஓரளவு பார்த்து பண்ணிடலாம் தானே சார்? பாத்துக்கலாம், பண்ணிடலாம். நீங்க பார்த்து பண்ணிடலாம். நீங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல. மற்றபடி வீடியோ கிளியரா இருக்கு. நான் அதனாலதான் இதுக்கு வந்துட்டேன். சரி பார்ப்போம், அது ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா விண்டோஸ்லேயே கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ நீங்க நம்மளோட இந்த ரிப்போர்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 வந்திருக்கும். அப்ப இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா, நீங்க அந்த கால் ஸ்பேன் வந்துட்டு ஓகே இப்படி இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று இப்படி கிரியேட் பண்றோம். கரெக்டா? இத இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ என்னன்னா நான் இன்னொரு இன்னொன்னு ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆட் பண்றேன்னா இந்த ஒரு இடத்துல இதை நான் 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வரப்போற 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஒரு ரோவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 எக்ஸ்ட்ரா 2 காலம் ஆட் பண்ணும். எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணும். இந்த மாதிரி ஆட் பண்ணும். இங்க மொத்தம் 3 இருக்கா, இங்க 5 இருக்கும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்றது? இல்ல புரியலைன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி பண்ணணும். சரி, அப்ப இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இப்போ அடுத்ததா என்ன பண்ண போறோம், டேபிள் பாடி வந்து ஒன்று பண்ண போறோம். இப்போ டி பாடி அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறேன். சரியா? இப்போ இதுல டேபிள் ரோ ஃபர்ஸ்ட் ஒரு ரோ கிரியேட் பண்ணோம். அதுல அந்த ரோவுக்கு என்ன டேட்டா இருக்குன்னு பார்ப்போம். வயர்லெஸ் மவுஸ். ஓகே, சரி. அப்ப இதுல ஒரு டிடி. சரியா? இதுல வயர்லெஸ் மவுஸ். சரி, நம்ம சாஃப்ட்வேரை பத்தி பேசுவோம். சரியா? இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ்னு வச்சுப்போம் ஃபர்ஸ்ட். நெட்ஃபிளிக்ஸ். ஓகே, சரி. நெட்ஃபிளிக்ஸ். அடுத்ததா டிடி என்ன போட போறேன் அப்படின்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா, சும்மா அந்த டாலர்லயே போடுவோமா, ஒரு $5 போடுறேன். அடுத்து ஸ்டாண்டர்டு ஒரு $10. ஸ்டாண்டர்ட் வந்து என்ன எவ்வளவு கொடுக்க போறோம், $10. ஸ்டாண்டர்டுக்கு $10, ப்ரீமியமுக்கு $15. அடுத்து லாஸ்ட் என்ன போட்டிருந்தேன், அவைலபிள். ஓகே, எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி, நெட்ஃபிளிக்ஸ் ப்ரீமியம் அவைலபிள், எஸ் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கேத்த மாதிரியே நிக்குதா? சரி, அப்ப இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னா, இன்னொரு ரோ இதுல ஆட் பண்ணணும். அந்த ரோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஒரு ரோவா இருக்கு, அதாவது ஒரே காலமா இருக்கு. இந்த இடத்துல சிங்கிள் பிரைஸ், இது சிங்கிள் பிரைஸ் தான். அப்ப இது நெட்ஃபிளிக்ஸ் கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ் பதிலா ஏதாவது வேற ஏதாவது மாத்திடுவோம். க்ரோம். சரியா? அப்ப இதுல எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் என்ன போட போறேன்னா, ஒரே பிரைஸ் தான் இருக்கு. அதுக்கு வந்து 3 பிரைஸ் ரேஞ்சில் வந்துச்சு, இது ஒரே பிரைஸ். எஸ், ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இதுல
கால் ஸ்பேன் 3-ஆ? எஸ், கரெக்ட். அப்ப இங்க ஆட் பண்ணிட்டோம்னா அந்த கால் ஸ்பேன் வந்து 3 கிடைச்சிரும். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிடைக்க போகுது நமக்கு, அவ்வளவுதான். இப்போ நான் பண்ணிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இதே தானே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எஸ், இல்ல ஒரு இடத்துல மட்டும் சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டி ஃபுட் ஆட் பண்ணிக்கலாம். அது டிடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா டி ஆர் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா டிடி டோட்டல் ப்ராடக்ட்ஸ் 2, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்க இந்த ஸ்டைல், இதுக்கு என்ன ஸ்டைல் ஆட் பண்ணிருக்கோமோ அதே ஸ்டைல் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இந்த ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ணிட்டு போறோம். கரெக்டா? அப்போ இது எப்படியோ ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டா தெரியுது நமக்கு பாக்குறதுக்கு. இப்போ நான் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல பார்டர் கொடுக்க போறேன், ஒரு 2 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இது கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரோ அந்த டோட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து டிடில போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணணும். டிடி கால் ஓகே, கால் ஸ்பேன் ஆட் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே டிடில தான் போட்டிருக்கேன், கால் ஸ்பேன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் காலம்க்கு ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. அப்போ இந்த இடத்துல கால் ஸ்பேன் எவ்வளோ போடணும்னா 5, ஏன்னா 5 காலம்ஸ் தானே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், 1 2 3 4 5 5 காலம் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல கால் ஸ்பேன் கால் ஸ்பேன் போட்டிருக்காங்க. ஓகே, கால் ஸ்பேன் 5 கொடுத்துட்டோம்னா ஃபுல் ஆயிட்டா. அப்போ இதுக்கும் இங்கேயும் இது ஓரமா இருக்குது, 1 2 3 4. இப்போ அதுவும் சென்டரா வேணும் அப்படின்னா நீங்க ஒன்றும் இல்லை, இதுல கால் ஸ்பேன் 4 கொடுத்துருக்கோம். சரியா? சரி, அப்போ இங்கேயும் பார்டர் ஆட் பண்ணிடுவோமோ, உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் சின்னதா இருக்கிறது இருக்காது. பார்டர் 1, இவருக்கு ஸ்டைல் ஆட் பண்ணிடுவோம், மார்ஜின். சரி, மார்ஜின் டாப் 30 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. சரி, அப்போ இது வரைக்கும் இருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல ப்ரோ. ஓகே, அபிராமி உங்களுக்கு இருக்குதா? நோ சார். ஓகே, சரி. அப்போனா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா இன்னொன்னு கிரியேட் பண்ணுவோம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, இதை நீங்களே பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இதை நீங்களே பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் பண்றேன். இந்த ஒண்ணு வந்து உங்களுக்கு டாஸ்க் பண்ணிடலாமா, இந்த பர்டிகுலர் ஒண்ணு? எஸ் சார். ஓகே, சரி. ஆமா அப்போ அடுத்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோமா? இப்போ இன்னொரு div ஒன்று ஆட் பண்ண போறேன், அதுல டேபிள் ஒன்று ஆட் பண்ண போறேன். சரியா? அந்த டேபிளுக்குள்ள கேப்ஷன் ஒன்று வேணுமா? கேப்ஷன் அந்த வீக்லி கிளாஸ். ஓகே, சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இதை வேணா காப்பி பண்ணி போட்டுருவோம், அவ்வளோதானே.
டேபிளுக்குள்ள சரி, வீக்லி கிளாஸ் ஷெட்யூல். ஏன்னா நானும் டேபிளுக்கு மற்ற எதுவுமே டிசைன் பண்ணல, அதனால உங்களுக்கு அந்த எதுவுமே தெரியல. டேபிள் ஹெட், டேபிள் பாடிலாம் நானும் டிசைன் பண்ணல. ஸோ இங்க டேபிள் ஹெட், இப்போ டேபிள் சார் அந்த பார்டர் ஏன் சார் தனியா ரெட்டிஷா இருக்குது? சின்ன டவுட் சார். சாரி சார் ஃபார் த இன்டரப்ஷன். இல்ல இன்ட்ரப்ஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த ஹைலைட் பண்ணி காட்டுறது விஎஸ் கோடு தான் காட்டிட்டு இருக்கு. இது எரர் மாதிரி காட்டல, ரெட் கலர்ல காட்டுது. மேபி என்னோட தீமா இல்ல உங்களுக்கும் அதே மாதிரி இருக்குதான்னு பார்த்து சொல்றீங்களா? இல்ல ஒருவேளை இந்த பார்டர் வந்து டெப்ரிகேட் பண்ணிட்டாங்களா? எனக்கும் நான் நான் பார்த்தப்போ இந்த மாதிரி வந்துச்சு. பட் ஆனா அது மட்டும் தனியா இருக்குதே. அது அது பார்டர் வந்து டேபிளோட ஒரு அட்ரிபியூட்டா? HTML உள்ளதா? ஆ ஆமா, HTML டேபிளுக்கான ஆட்ரிபியூட். அது ஸ்டைலோட எழுதக்கூடாது. ஆ, புரியலங்க, அப்படிதானே சார்? புரியல. அத ஸ்டைலோட இல்ல. எழுதாம இப்படிதான் தனியா தான் எழுதணும். தனியா தான் எழுதணும் நீங்க. இல்ல ம் தனியா தான் எழுதணும். ஓகே சார். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் தான் கரெக்ட் தான். இல்ல தப்புன்னு இல்ல, அது பார்டர்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் டேபிளுக்கு இருக்கு. ஓகே சார். இதுக்கு முன்னாடியும் அப்படி கரெக்டா தான் இருந்துச்சுன்னா கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். பார்டர் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நீங்க இப்படிதான் ஆட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தனித்தனியா, நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நமக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தனித்தனியா ஸ்டைல் எழுதணும். இந்த பார்டரை தூக்கிட்டு இந்த பார்டர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, பாத்தீங்கன்னா இந்த பார்டருக்கும் இங்க இருக்கிற பார்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இது நம்ம வந்து நார்மலா சிஎஸ்எஸ்க்கு எப்படி பார்டர் ஆட் பண்ணிருக்கோமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிருக்கோம். இது டிஃபால்ட் டேபிளுக்கு சொல்லி இருக்கிற பார்டர். அதாவது அந்த பார்டர் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண பார்டர். அப்ப இந்த பார்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இது பார்க்க நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, கொஞ்சம் பழைய ஓல்டு ஸ்டைல்ல இருக்கு, அதை மாத்திக்கலாம். சரி. இப்போ டேபிள் டிஆர் கிரியேட் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி என்ன இருக்கு? டைம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. சரி, ஃப்ரைடே வரைக்கும் இருக்கு. அப்போ டிடி டைம் தான். டைம் மண்டே, டிடி, டியூஸ்டே. நான் இந்த சஜஸ்ட் பண்றத வச்சு அப்படியே போட்டுக்கிறேன். ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா சொல்லிருங்க. நம்ம ஆல்ரெடி பண்ணதுன்றதுனால அப்படியே கொடுத்துடுறேன். சரியா? ஓகே. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டு, ஏன்னா நம்ம பார்டர் கொடுத்து வச்சுக்கிறதுனால இப்போ அந்த டேபிள் அந்த ஒரு ரோ ஆட் பண்ணவும் அந்த பார்டர் நமக்கு ஆட் ஆகிட்டு ஒன்று. சரி, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேபிள் பாடி ஆட் பண்ணோம். கரெக்டா? டேபிள் பாடி, டேபிள் ரோ. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல அடுத்ததான் வேலை என்னன்னா, எல்லாமே இந்த ஒரு இடத்துல மட்டும் என்ன நடக்குதுன்னா டைமு மண்டேக்கும் டியூஸ்டேக்கும் 9 AM, அதாவது 9 o'clock வந்து வெப் டெவ் மட்டும்தான் சொல்லி தர்றாங்க மண்டேக்கும் டியூஸ்டேக்கும். அப்போ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது, அதை எப்படி போடுவோம் அப்படின்றத இங்க பார்ப்போம். டிடி ஃபர்ஸ்ட் 9 AM தானே, 9 AM வச்சுப்போம். சரியா? இப்போ மண்டேக்கும் டியூஸ்டேக்கும் சேர்ந்து என்னது டிடி வெப் டெவலப்மெண்ட் சொல்லி தர்றாங்க. அதான் வெப் டெவ்னு கொடுத்துட்டோம். சரியா? அடுத்ததான் எனக்கு என்னெல்லாம் இருக்கு? ஒன்று, அடுத்து வெனஸ்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு என்னது வெப் டெவ் தான் சொல்லி தர்றாங்க. புதன்கிழமை அன்னைக்கு பைத்தான் சொல்லி தர்றாங்க. வியாழனும் வெள்ளியும் திரும்ப வெப் டெவ் தான். அப்போ அதை எப்படி போடணும் அப்படின்னா இப்போ நான் வர்றேன். டிடி
ஒன்று இதில் வந்து பைத்தான் சொல்லி தர்றாங்க வெனஸ்டேக்கு. ஃப்ரை தேர்ஸ்டே அண்டு வெனஸ்டேக்கு வந்து இப்போ சரி டேட்டா சயின்ஸ்னு வச்சுப்போம். வெப் பதிலாக டேட்டா சயின்ஸ் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா எத்தனை காலம் இருக்கு நமக்கு? 1 2 3 4 5 6 6 காலம் இருக்குது. கரெக்டா? நம்ம இப்போ 4 தான் போட்டிருக்கோம். மற்ற இடத்துல இன்னும் 2 காலம் நமக்கு மிஸ் ஆகுது. அப்போ மண்டேயும் டியூஸ்டேக்கும் என்னதான் வெப்டெவ் தான். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? காலம் ஸ்பேன் வந்துட்டு 2 கொடுத்துருணும். 2 கொடுத்துட்டீங்கன்னா இந்த வெப்டெவ் வந்து ஈக்குவல் ஆயிட்டா? இங்க வந்து எம்டியா ஒரு காலம் இருக்கு, அதை மாத்தணும். இப்ப இது உங்களுக்கு புரியுதா வெப்டெவ் எப்படி போட்டிருக்கோன்ட்டு? புரியுது ப்ரோ. சரி, அப்போ புரியுது. டேட்டா சயின்ஸ் எப்படி போடுறது? ப்ரோ அதுக்கும் அதை ஷோ கால் பண்றீங்களா ஒருத்தர்கிட்ட? புரியல. இல்ல அதை ஷோ பண்றீங்களா அந்த டேபிள் டக்குன்னு கேட்டேன். எஸ். ஓகே ஓகே ஆமா, கால் ஸ்பேன் 2. ஓகே. கால் ஸ்பேன் 2 டேட்டா. அப்போ இந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணலாம்? கால் ஸ்பேன் 2 கொடுத்துட்டோம்னா நமக்கு டிஃபால்ட்டா என்ன ஆகிடும்? ஒரே இதா எடுத்துக்கலாம். சரி, அப்போ இந்த சார் ஆனா இதுல தானே சார் கரெக்டா இருக்கு, அதுல ஏன் ஒரு இது தள்ளி கொடுத்துருக்கீங்க? இதுல தள்ளி கொடுத்துருக்கோங்க. இந்த சென்டர்ல இருந்தா தானே சார் கரெக்டா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எது சென்டர்ல இருந்தா எனக்கு கொஞ்சம் ஒரே டேபிள் வெப் டெவ் டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வந்து பழைய இதுல வந்து ஒரு இதுல கொடுத்துருக்கீங்கல்ல. பழைய இதுல ஒரு இதுல கொடுத்துருக்கேன். ஓல்டு இன்னொரு இது வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அது. ஓகே, இதுல வந்து என்னதுன்னா வெப் டெவ்ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட். வெப்டெவ் வந்துட்டு மண்டேக்கும் டியூஸ்டேக்கும் வெப்டெவ், தேர்ஸ்டேக்கும் ஃப்ரைடேக்கும் வெப்டெவ்னு இங்க வச்சிருக்கேன். நான் அதை டேட்டா சயின்ஸ் மாத்திருக்கேன். இல்ல, உங்க கொஸ்டின் என்னது? இல்ல சார், இங்க லெஃப்ட் அலைன்டா இருக்குல்ல சார், அங்க சென்டர்ல இருக்குல்ல, அதுதானே சார். இந்த லெஃப்ட் அலைன்டா இருக்கிறதுக்கான ரீசன் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இதை எடுத்துட்டோம்னா அது அப்படி போயிடும். பேசா பாத்தீங்களா? இங்க நம்ம டேபிள்ல ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணிருக்கோம்ல, டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு சொல்லிட்டு, அதனால சென்டரா இருக்கு, வேற எதுவும் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா சென்டர் போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த டிவ்வுக்கு மட்டும் ஆல்ரெடி நான் இந்த மார்ஜின் டாப் வச்சிருந்தேன்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்பேஸ் கிடைச்சிடும். அந்த பொண்ணுக்காக தான் அதை பண்ணேன். சரி, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுது. அப்போ அடுத்ததான் என்னது இருக்கு அப்படின்னா இன்னொரு லைன் இருக்கு. இதுல இங்க 2 காலம் போயிருக்கு, இது கீழே இருக்கு, இங்க ரோக்கு ஸ்பிளிட்டே இதாகி இருக்கு. சரி, அதை இப்போ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கணும். அதை பண்ணுவோம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, அவ்வளவுதான். பெருசா எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சரி, டிஆர் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு 11 AM டிபி டிசைன். சரி, டிடி 11 AM கரெக்டா? அடுத்ததா டிடி டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்கு போல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? ரியாக்ட் இல்லை HTML போடுறேன். HTML அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அது ரிலேட்டடா இருக்கும். அடுத்து ஒர்க் ஷாப். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா டிடி இதுக்கு என்ன பண்ண போறோம்னா CSS கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல UI UX டிபி டிசைன். ஓகேயா? சரி, அப்போ இந்த இடத்துல டிடி UI
யூஏஎக்ஸ் ஓகே, யூஏஎக்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்ததா டிடி. சரி, ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, அடுத்து இன்னொரு காலம் இருக்கு நமக்கு. அதுக்கு என்ன பண்ண போறேன்றத பார்க்கணும். டிடி அதுக்கு ப்ராஜெக்ட்னு போட்டுருவோமா? சரி, ப்ராஜெக்ட். இப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். HTML, CSS கரெக்டா, ஜாவா ஸ்கிரிப்ட், ப்ராஜெக்ட். அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு டேக்கும் 5 காலம் இருக்கு கரெக்டா? 1 2 3 4 5 6 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ 6 காலம் நம்ம கரெக்டா கிரியேட் பண்ணிட்டோம். சரி, அப்ப இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் நமக்கு இஷ்யூ இருக்கு. என்னது இஷ்யூ இருக்கு அப்படின்னா, இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் வந்துட்டு என்னைக்கு டியூஸ்டே அப்போ மட்டும் 11 o'clock சொல்லி தர்றாங்க, ஆஃப்டர்நூன் 1 PM சொல்லி தர்றாங்க ஒர்க் ஷாப். அப்போ நமக்கு ஒர்க் ஷாப் என்னது இருக்குங்க? அதுக்கு பதிலாக சிஎஸ்எஸ் இருக்கு. அப்போ 1 PM வந்துட்டு இருக்கிற ஸ்லாட்ஸ்ல டியூஸ்டே மட்டும் சிஎஸ்எஸ்ஸே சொல்லி தர்றாங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் சொல்லி தர்றாங்க சிஎஸ்எஸ், டியூஸ்டே மட்டும். அப்போ அதை எப்படி எடுத்துட்டு போறது? நான் சொல்றது புரியுதா? கொஸ்டின் புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே, அப்போ அதே போல ஃப்ரைடே என்ன பண்றாங்கன்னா 11 AM ஒரு ஷாப்பா, 1 PM ஒரு ஷாப். அப்போ நம்ம கிட்ட என்னது இருக்கு? 11 AM ப்ராஜெக்ட் தான் சொல்லி தர்றோம், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அப்போ 11 AM ப்ராஜெக்ட் தான் பண்ணுவோம் ஃப்ரைடே, 1 PM ப்ராஜெக்ட் தான் பண்ணுவோம். அதை எப்படி எடுத்துட்டு வர்றதுன்றதுதான் இப்போ நம்மளோட டாஸ்க், நெக்ஸ்ட் டாஸ்க். இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த சிஎஸ்எஸ் கிளாஸ் தானே 2 டைம் சொல்லி தரப்பாங்க. அப்போ இதுல ரோ ஸ்பேன் ஆட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் ரோவுக்கும் இது சேர்ந்து இருக்கணும். ரோ ஸ்பேன் என்னது 2, 2 ரோவுக்கு இருக்க போகுது. 2 ரோவுக்கு என்ன ரோவுக்குலாம் இருக்கும் அப்படின்னா, இந்த கேப் விழுந்துருச்சா? இருக்கட்டும், இதை நம்ம அடுத்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். 2 ரோ என்னதுலாம்? 11 AM ஒரு ரோ, 1 PM ஒரு ரோ. அப்போ 2 ரோவுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கணும். இதுவும் அதே போல 2 ரோவுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கணும். அதை தான் இங்க சொல்ல போறேன். அப்போ டி ரோ ஸ்பேன் 2. ஓகே, அப்போ இதே இதை திரும்ப இப்படியே காப்பி பண்ண போறேன். திரும்ப அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ண போறேன். 11 AM பதிலா 1 PM மாத்த போறோம். சரி, இதுக்கு HTML பதிலா ரியாக்ட்னு மாத்த போறோம். இந்த இடத்துல இந்த சிஎஸ்எஸ்ன்னு இருக்கிறத எடுத்துட போறோம் 1. சரி, அடுத்து யூஐஎக்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த இடத்துல இருக்கிற இவரை எடுக்க போறோம். இப்போ இந்த யூஐஎக்ஸ் பதிலா இதுல ஜாவா போட்டுக்கலாம். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பதிலா C++ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இங்க போய் பார்ப்போம். இப்படி வந்திருக்கு. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இப்போ நான் இங்க ஒரு கணக்குல போட்டுட்டேன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம. உங்களால இதை புரிஞ்சுக்க முடியுதா? இல்ல புரியலைன்னா எப்படி, எந்த கொஸ்டின் இருக்கு அதை என்கிட்ட கேட்கலாம். புரியுது ப்ரோ. இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணா நம்ம வந்து செகண்ட் இதுக்கு வந்து ரோ அந்த இதை வந்து மிஸ் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இங்க இருக்கிற இந்த ரோல இருக்கிற பர்டிகுலர் காலம் நெக்ஸ்ட் ரோ வரைக்கும் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அதனால நம்ம அது தேவையில்லை, அது தர தேவையில்லை. புரியுதா?
ஓகே. அபிராமி உங்களுக்கு? எஸ் சார். அதாவது இப்படி ஒரு ரோ இருக்குன்னா இப்படி ஒரு ரோ இருக்குன்னா இப்படி ஒரு ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அவர் இங்க வரைக்கும் உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். ஃபுல்லா இந்த ஒரு ஃபுல்லா ஆக்ட் பண்ணிட்டாரு. இந்த ரோவையும் இந்த ஒரு காலம்ல இருக்கிற ஒரு பர்சன் இந்த செல்லையும் ஆக்குபை பண்ணிக்கிட்டு இந்த செல்லையும் ஆக்குபை பண்ணிட்டாரு. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப ரோ ஸ்பேன்னா கீழே ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த டைரக்ஷன்ல. காலம் ஸ்பேன்னா இந்த டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட்ல ஸ்பேஸ் கிடைக்கும். ரோ ஸ்பேன்னா டாப் டு பாட்டம் கிடைக்கும். காலம் ஸ்பேன்னா லெஃப்ட் டு ரைட் கிடைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? இல்ல இன்னும் ஏதாவது கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குதா? புரியுது. ஓகே, சரி. அப்போ இப்போ ரொம்ப பெருசா நம்ம இதுல மெனக்கிட போறது இல்ல. நீங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன டாஸ்க்னா ரிமைனிங் இருக்கிற இந்த ஒரு டேபிளை நீங்க கிரியேட் பண்ணணும். அவ்வளவுதான். இது உங்களுக்கான டாஸ்க். ரைட்டா? ஓகே. சரி. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஓகே. ஓகே. அப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த ஸ்டைல் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதை பண்ணினாலே ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகே, சரி. அப்போ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு H2 எதுவுமே பண்ணல. நம்ம பாடிக்கு ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணியிருக்கோம், வித்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வித்து 1000 பிக்சலு, மார்ஜின், பேக்ரவுண்ட் கலர், பேடிங். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். சேம் அதே இதை நம்ம ஆட் பண்ணிடுவோமா? எதுவுமே புதுசு கிடையாது. ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சது தான் இது ஸ்டைலு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்ஜின் ஒரு 40 பிக்சல் தர்றேன். எல்லா சைட்லையும் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஃபாண்ட் ஃபேமிலி இதெல்லாம் டைம்ஸ் நியூ ரோமன் யூஸ் பண்ணுவோமா? இது யூஸ் பண்ணல, அதனால அதை யூஸ் பண்ணுவோம். பார்ப்போம், நல்லா இருந்துன்னா எடுத்துப்போம், இல்லைன்னா வேற. உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கா? ஃபாண்ட் ஸ்டைல் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சது இதனால யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் இது டைம்ஸ் நியூ ரோமனை யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? சரி. அப்புறமா ஃபாண்ட் சைஸ் எதுவும் தேவையில்லை, மேக்ஸிமம் வித்தும் தேவையில்லை. ஏன்னா ஃபுல் வித்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஒருத்தர் மட்டும் சென்டருக்கு வரணும். அதுக்கு டெக்ஸ்டைலையும் சென்டர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சென்டர் வந்துடுவார். இங்கே கொடுத்தோம்னாலே சென்டர் வந்துடுவார். ஸ்டைல் கரெக்ட். டெக்ஸ்டைலையும் சென்டர் கொடுத்தோன்னா அங்கே வந்துடுவார். நம்ம கலரும் கொடுத்துக்கலாம். கலர் வந்து இந்த ப்ளூ வயலட் கொடுப்போம். அதை கொஞ்சம் இங்கே லைட் ஆக்கிக்கலாம். டார்க்காக இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ரைட். இப்போ அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்ப்போம். இன்னும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேப்ஷனுக்கு ஒரு கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் போல்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுக்கான ஸ்டைல்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி. அப்போ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற பார்டர் இல்லை, கம்பெனி கேப்ஷன், எஸ் கேப்ஷன் வந்து ஸ்டைல், ஃபாண்ட் வெயிட், போல்ட். ஸோ நம்ம அந்த ஃபாண்ட் ஃபேமிலி டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு அந்த போல்டு அந்த சேம் எக்ஸாக்டாக இல்லை. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த ஆப்பிள் சிஸ்டம் யூஐ, ஆப்பிள் சிஸ்டம் இது கொஞ்சம் ப்ரீமியமான ஒன்று. ப்ரீமியமான ஒன்றுனா மீன்ஸ் ப்ரீமியம் லுக்கு தரும், அவ்வளோதான்.
சிம்பிள். இப்போ உங்களுக்கு அந்த போல்டா இருக்கும். ஓகே, சரி. இந்த இடத்துல பார்டர் எடுத்துருவோம். இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் மாத்திக்கலாம். சரியா? இப்போ டேபிள் ரோ தானே, லைட் கிரே. இந்த டேபிள் ரோவுக்கு நான் லைட் கிரே கொடுத்துருக்கேன்னா அது என்ன பண்ணுவோம். சரி, நான் இந்த ஒரு டேபிள் ரோ கொடுக்கறது பதிலா டேபிள் ஹெட்டுக்கு மாத்திட்டேன்னா மொத்தமா எல்லாமே மாறிடும். அதுக்கப்புறம் பார்டர் எல்லாமே சிங்கிள் தான், ஒரே பார்டர் கலர் தான் எல்லாமே கொடுக்க போறோம். அப்போ இந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்க மாத்தி எடுத்துட்டு அப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா ஸ்டைல்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர். சரியா? பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அங்க என்ன கொடுத்துருக்கோம், கிரீன் கொடுத்துருக்கோமா? சரி, அதே போல நம்ம இங்கேயும் கிரீன் ட்ரை பண்ணலாம். கிரீன் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துட்டு வரேன். ஓகே, அப்போ அங்க இருக்கிற இந்த கலர் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். சரியா? இந்த கலர் அப்படி எடுத்து போட்டுக்கிறேன். கலரை மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் என்னன்னா ஒன்று ஃபாண்ட் கலர் வேணும் எனக்கு. கலர் வந்து என்ன வேணும், ஒயிட் கலர்ல வேணும். அப்பதான் எனக்கு ஃபாண்ட் தெரியும், பிளாக்ல இருந்தா தெரியாது. ரைட்டா? ஒன்று. அப்புறம் பேடிங் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஒரு 7 பிக்சல் தர்றேன், பத்தலைன்னா மாற்றிப்பேன். சரி, அப்போ எக்ஸ்ட்ரா கொடுப்போம், ஒரு 15 பிக்சல். பேடிங் ஆட் ஆகுதா? இங்க நான் எங்க ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். பேடிங். ஓகே, ஸோ இந்த டேபிள் ரோக்கு டைரக்டா பேடிங் கொடுத்துறாங்க. சரி, டேபிள் ஹெட், டேபிள் டேட்டாவுக்கு டைரக்டா பேடிங் கொடுத்துறதுனால அந்த செல்லுக்கான பேடிங் தான் அப்ளை ஆகுது. அப்போ செல்லுக்கு தான் நம்ம யூனிக்கா பேடிங் தரணும் இந்த இடத்துல. அப்பதான் நமக்கு அந்த பாக்ஸுக்குள்ள கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஸ்பேஸ் கிடைக்கும். பேடிங் கொடுக்கும்போது ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியா கொடுக்கும்போது இந்த இடத்துல அப்படி ஸ்பேஸ் கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். பேடிங் ஒரு 7 பிக்சல். கரெக்டா கிடைக்குது. சரி, ஒன்று பேடிங் கொடுத்துட்டோம். இங்க இருக்கிற பார்டரை மாத்தணுமா? பார்டர் 1 பிக்சல் டிடி கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கலர் கொடுத்துருக்கேன், வேணும்னா மாத்திக்கலாம். ரைட்டா? சரி, வேற எதுவும் இருக்குதா? ஒன் பிக்சல் சிசின்றது என்னோட பார்டர் கலர் அங்க கொடுத்துருக்குது. இது கொஞ்சம் 8 பிக்சலா மாத்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் இருக்குன்னா இந்த ஒரு செல்லுக்கு மட்டும்தான் நம்ம பார்டர் ஆட் பண்ணியிருக்கோம், வேற எங்கேயும் ஆட் பண்ணல. அப்போ இதே ஸ்டைல காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு அது கிடைச்சிடும். கரெக்டா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல ஓகே,
அப்ப என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அதே இதை கொடுத்துட்டோம்னா என்ன பண்றேன்னா அதே தான் அந்த ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் ஆல் அக்கரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அது என்ன நடக்குது? ஒரே நிமிஷம். இந்த டிடியை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்றேன், சேஞ்ச் ஆல் அக்கரன்சஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும். திரும்ப இங்க போயிட்டு இந்த இடத்துல இது கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டைல் ஆட் பண்றேன். அப்ப எல்லா இடத்துலயும் ஸ்டைல் ஆட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லா டேபிள் டேட்டாவுக்கும் ஸ்டைல் ஆட் ஆகிருக்கும். அந்த பார்டர் ஒன்று ஆட் ஆகும். இந்த மிச்ச பார்டர் எங்க இருந்து வருதுன்னா இந்த இடத்துல இருக்கிற பார்டர்ல இருந்து வருது. இங்க இருக்கு பாருங்க, இந்த பார்டர் எல்லாம் தூக்கிட்டோம்னா அது போயிடும். சரி, அப்ப இங்க ஏன் பார்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னும் பார்டர் ஆட் பண்ணாம விட்டுருக்கோம்னு அர்த்தம். அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது சரியாகிடும். சரி, இந்த இடத்துலலாம் ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம அந்த ரோ ஸ்பேனு காலம் ஸ்பேன் கொடுத்துருக்கிற இடத்துல என்ன பண்ணல, ஆட் பண்ணாம விட்டுருக்கோம். ஏன்னா அது செலக்ட் ஆயிருக்காது. அந்த ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு அது நடந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ எல்லா இடத்துலையும் நான் போடுறேன் ஸ்டைல. இந்த இடத்துல இல்லையா, ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அதே போல இந்த டிடிக்கும் இல்லாம இருக்கும். அப்போ அதுக்கும் ஆல் சேஞ்ச் ஆல் அக்கரன்ஸ் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு கால் ஸ்பேன் இருக்கு. அப்ப இந்த இடத்துல அப்ளை ஆகல, இங்க அதை கொடுத்துடுறேன். திரும்ப அங்க போய் பார்த்தோம்னா தெரியும் எந்த இடத்துல மிஸ் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். சரி, எல்லா இடத்துக்கும் இருக்கு கரெக்டா. சரி, இங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. டேட்டா சயின்ஸ் இது எந்த டேபிள்? லாஸ்ட் டேபிள். டேட்டா சயின்ஸ் இங்க இருக்குது. வேற இப்போ எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. பார்டர் எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகிட்டு நம்ம திரும்ப என்ன பண்ணணும்னா இந்த கலர் மட்டும்தான் கொடுக்கணும். கரெக்டா. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூட்டருக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அது மட்டும் துண்டா தெரியுதா டிஃப்ரெண்டா? ஒருத்தர் மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க, எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்ல இல்ல. ஓகே, சரி. அப்போ இந்த கலர் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் கோடு வேணும்னாலும் நான் இப்போ அனுப்பிச்சு வைக்கிறேன். யாராவது பின்னாடி ட்ரை பண்றீங்கன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு தந்துடுறேன். வெப்டவுக்கும் இது கொடுக்கல, அதை கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேபிள் ஹெட்டு ஓகேங்களா. சரி, ஸ்டைலு, பேக்ரவுண்ட் கலரு இதை கொடுத்துருவோம். கலர் என்னது அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த ஒரு இடத்துக்கு கொடுக்காம இருக்கு, அதை கொடுத்தாச்சு. ஓகே, இது கீழே உள்ள லாஸ்ட் ஒன்று போயிட்டு நம்ம இங்க மாத்திக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த இதை எடுத்து அப்படி காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல கொடுக்க போறேன். அவ்வளவுதான். இப்ப இங்க வந்துட்டா சரி. அப்போ இங்க 2 டேபிள் கெட்டா போட்டிருக்கோம். ஒண்ணு ஒரே டேபிள் கெட்டுக்குள்ள போட்டிருந்தேன், 2 டேபிள் கெட்டா போட்டுருவோம்.
சரியா? இந்த டேபிள் ஹெட் சும்மா அப்படியே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ஸ்டைல அதே ஸ்டைல பண்ணிட்டோம்னா ஸ்டைலு, பேக்ரவுண்ட் கலரு இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் ஒயிட்டு. ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? நான் கொஞ்சம் காப்பி பண்ணி இங்க எடுத்து போட்டேன். கொஸ்டின் இருந்தாலும் சொல்லிருங்க. கொஸ்டின் எதுவும் இருக்குதா? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. அப்போ லாஸ்ட் ஒன்னுக்கு ஒரு டேபிள் ஹெட்டிங்கான இந்த கலர் சேஞ்ச் பண்ணணுமா? இந்த கலரை காப்பி பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. வேற என்ன இருக்கு? இது இந்த ஒன்றை நீங்க பண்ணிடுவீங்க கரெக்டா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி எப்படி கலர் கொடுக்கணுமோ கலர் கொடுத்துக்கோங்க. உங்களோட இஷ்டம். இதே கலர் தான் தரணும்னு அவசியம் இல்லை. என்ன கலர்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஃபூட்டருக்கு ஒரு கலர் வேணா கொடுத்துக்கோங்க. நீங்க இந்த ஷர்ட்லாம் ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கு, அதையும் கொடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்டா இந்த கம்பெனி நேம்ன்றதையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இது வரைக்கும் பண்ணிருக்கு இதுல அந்த இது போல்டு கொடுக்கணும். கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபாண்ட் வெயிட் ஓகே, நான் தப்பான இடத்துல கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இந்த இடத்துல? இந்த டேபிள் கிரியேட் பண்ணதுல இல்ல இந்த கால் ஸ்பேன் ஆட் பண்றது, ரோ ஸ்பேன் ஆட் பண்றது, எதுலயாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல ப்ரோ, கொஸ்டின் இல்ல. சரி, ஓகே. அப்போ கொஸ்டின் இல்லைன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த T4 அந்த ஃபுட் ஆட் பண்றோம்ல, ஆமா, அதுக்கு நம்ம இது கொடுக்க மாட்டோமா? லைக் பார்டரா? அந்த இப்போ ஆமா பார்டர்னு மட்டும் இல்ல, அதுக்கு வந்து டேபிள் டேட்டா அந்த மாதிரி. இல்ல உங்களுக்கு டேபிள் டேட்டா அதுக்கேற்ற மாதிரி இருக்குதுன்னா நீங்க கட்டாயமா கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இப்போ எப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த மாதிரி பேசிக்னு ஒண்ணு இருக்குதா? அப்ப இந்த இடத்துல ஒரு பேசிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு பேசிக்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல ஓகே. நீங்க என்ன பண்ணலாம்னா, பர்டிகுலரா இந்த ஒரு காலம் மட்டும் டோட்டல்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு காலம்க்கு ஒரு டோட்டல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு காலம்க்கு ஒரு டோட்டல். அப்ப நம்ம வந்து இந்த இது ஃபுட்ரு வந்து ஆட் பண்றதுக்கு வந்து இந்த கால்குலேஷன்ஸ்லாம் வந்து இப்போ பண்ணி காட்டுறது அந்த மாதிரி இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதா நீங்க பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபுட்டர். ஓகே ஓகேயா? இந்த இதில் டோட்டல் ரெவன்யூன்னு போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க அதை எப்படினாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்க விருப்பம் தான். இப்போ நீங்க இத திரும்ப வந்து ஒரு டைம் இப்போ படிச்சீங்கன்னா, ஒரு டைம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேகும் என்னென்ன வேலை பண்ணுன்றது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஓகேங்களா? சரி. அபிராமி, உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்குதா? ஓகே. இப்போ நமக்கு எங்க இருக்கு? ஸ்லாட்னு ஒரு டேக் இருக்குதா?
ஆக்சுவலா ஸ்லாக்னு ஒரு ஸ்லாட்னு டேக் இருக்குது. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கார்டு ஹெட்டர். ஓகே, நாங்க வந்து ஸ்லாட் வந்துட்டு என்ன மாதிரி எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட யூஸ் நான் சொல்றேன். ஒரு லைப்ரரி நான் யூஸ் பண்றேன், தேர்ட் பார்ட்டி லைப்ரரி நான் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல நமக்கு இப்படி இருக்குது, ஒரு இன்புட் ஃபார்ம் இருக்குதுன்னா, அந்த இன்புட்டுக்கு ஆட்ரிபியூட், அதாவது அந்த லைப்ரரியில நாங்கள் ஸ்லாட்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். அந்த ஆட்ரிபியூட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, பர்டிகுலரா அந்த ஒரு ஐக்கான் யூஸ் பண்றோம். இப்படி ஒரு இந்த இடத்துல இது ஒரு இன்புட் பாக்ஸ், இதுல இந்த ஒரு கீ மாதிரியான ஒரு ஐக்கான் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுல ஸ்லாட்னு சொல்லிட்டு இதை செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை, ஒரு பெரிய டெக்ஸ்ட் ஏரியா இருக்குதுன்னா, இதுக்கு கீழே ஏதாவது ஒரு கண்டென்ட் தரணும்னா இதுல ஸ்லாட்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்லாட்னு சொல்லிட்டு ஒரு டேகே இருக்கு, HTML ஒரு டேக் இருக்கு. நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லை. இங்க காட்டுறத பார்த்தீங்கன்னா ஸ்லாட்னு ஒரு இது இருக்கு. இல்ல இதுக்கு கீழேயும் வந்து ஸ்லாட் கொடுத்துட்டு அதுல நேம் ஏதோ கொடுக்குறாங்க. ஆனா நீங்க எஸ் சொன்ன மாதிரி அந்த இது கொடுக்கல. இந்த எஸ், அதான் கரெக்ட். நீங்க இங்க பாத்தீங்கன்னா யூ டிஃபைன் பிளேஸ் ஹோல்டர் யூசிங் த ஸ்லாட் எலமெண்ட். அப்போ எதுவும் எலமெண்ட்டுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டரா அந்த ஸ்லாட்ன்ற எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ் தான் அந்த நாங்க யூஸ் பண்ற அந்த லைப்ரரியில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட்டாவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஐக்கான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி தானே. ஒரு பிளேஸ் ஹோல்டர் எப்படி கொடுக்குறோமோ அதே போலதான் இந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு ஐக்கான ஒரு இன்புட்டுக்குள்ள தர்றோம். அப்போ இந்த ஸ்லாட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட், இது வந்து என்ன சொல்றேன்னா, நான் லைப்ரரி பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுக்கு ஸ்லாட் ஆட்ரிபியூட் கொடுத்து இது பண்றோம். நீங்க வெறுமனே HTML யூஸ் பண்ணணும், ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இங்க ஸ்லாட்னு சொல்லி ஒரு எலமெண்ட் யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டு அந்த பிளேஸ் ஹோல்டர் எதுக்காக யூஸ் பண்ண போறோம், இதுவும் அதுக்காக தான் யூஸ் பண்றாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து ஸ்லாட் நேம் ஆட்ரிபியூட்னு கொடுக்குறாங்க. ஸ்லாட்ன்றது எலமெண்ட், ஆட்ரிபியூட் அப்படின்றது ஆமா, ரெண்டு யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லாட் நான் வந்து யூஸ் பண்ணேன்னா அதுக்கு நேம் கொடுக்கறது பேஸ் பண்ணி ஸ்லாட்னு ஒரு எலமெண்ட் வச்சு அதுக்கும் நேம் வந்து நான் அதே சேம் நேம் கொடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஓகே, நம்ம அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்லாட்னு ஒன்று இருக்கு, ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம. நான்ஸ் தான், NONCE கரெக்டா, நான்ஸ்ன்றது அது ஒன்று. இந்த ரெண்டும் இருக்கு, இதை கட்டாயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு நாளான்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்ததுனாலும் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இங்க H2ல ஆட்ரிபியூட்டாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்ட். ஆக்சுவலா ஒரு ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டா அதுவும் ஸ்லாட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்லாட் கொடுத்தா. ஓகே சரி, அப்போ நீங்க ஆட்ரிபியூட் பத்தி கொஞ்சம் தேடிட்டீங்க, தேடினதுல இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. சரி, கட்டாயமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே சரி, வேற எதுவும் இந்த மாதிரி எதுவும் கொஸ்டின் இருக்குதா? ஓகே சரி, அபிராமி உங்களுக்கு எதுவும் இருக்குதா?